Hi guys, welcome back to Naresh Vlog YouTube channel. நான் உங்க நரேஷ், இது உங்க நரேஷ் Vlog YouTube channel. இன்னையோட வீடியோல நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் மேட் ஈஸிங்கிற சீரீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸோட பாஸ்ட் எபிசோட்ஸ் நீங்க பார்க்கலன்னா பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் செக் அவுட் பண்ணுங்க. அதுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் மேட் ஈஸிங்கிற சீரீஸோட 6th எபிசோட்ல இருக்கிறோம். இந்த எபிசோட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கான ஸ்ட்ராட்டஜிஸை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிங்கிள் லெக் ஸ்ட்ராட்டஜிஸும் ஆப்ஷன்ஸில் பையிங்னா என்ன, செல்லிங்னா என்னன்னு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். யாராவது அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 8 டபுள் லெக் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கால் ரேஷியோ ஸ்ப்ரெட். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு ஐடிஎம் காலை ஹை ப்ரீமியமோட வாங்க போகிறீங்க, அதே சமயம் ஓடிஎம்மில் இருக்க லோ ப்ரீமியம் காலை செல் பண்ண போகிறீங்க. இதை வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 100 rupees இருக்க ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அதில் 95 rupees இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 5 rupeesங்கிற ப்ரீமியமோடு இருக்கிற ஒரு ஆப்ஷனிங் நீங்கள் வந்து பை பண்ணுறோன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் வந்து இப்போ -5 rupeesல இருக்கீங்க. அதே சமயம் 105 rupeesங்கிற காலில் போய் நீங்கள் செல் பண்ணுறீங்க. அதோட ப்ரீமியம்ங்கிறது வந்து ஒரு 2 rupeesன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு வந்து 2 rupees செல் பண்ணுறது மூலமாக லாபம் கிடைக்குது, 5 rupees பை பண்ணுறது மூலமாக நஷ்டமாகுது. ஸோ உங்கள் நெட் காஸ்ட்டுங்கிறது 3 rupees இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அட்டைன் பண்ணணுன்னா உங்களோட ஸ்டாக்குங்கிறது 99லேருந்து 105க்குள்ளே எண்டானா மட்டும்தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் உங்களால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படிப்பட்ட மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்போவுமே அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆகும். இதில் ரிஸ்க்குங்கிறது நீங்கள் ப்ரீமியமாக பே பண்ணுற அமௌண்ட் தான். இதில் ரிவார்டும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரைக் தான் உங்கள் நெட் ப்ரீமியமாக மாறும். ஸோ நீங்கள் வந்து காஸ்ட்லியரான பைஸ் பண்ணி சீப்பான சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும், அது கூட சேர்ந்து ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சேஃபாக ஒரு கம்மியான நெட் ப்ரைஸில் உள்ள ஒரு ஓடிஎத்தை செல் பண்ணிவிட்டு அதே சமயம் அதை விட ஒரு 5 points 10 rupees அதிகமாக இருக்கிற ஏடிஎம் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மேக்ஸிமம் யூஸ் ஆகுது மாட்ரேட்டான அப்வர்ட்ஸ் மூமெண்ட்டில். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டைப் ஆஃப் டபுள் லெக் ஸ்ட்ராட்டஜி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கால் ரேஷியோ ஸ்ப்ரெட். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பேசிக்லி ஒரு ஐடிஎம்மை செல் பண்ணுறீங்க, ஓடிஎம்மை பைபேக் பண்ணுறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு 100 rupees அண்டர்லைங் அசட் இருக்கிற ஒரு ஸ்டாக்கில் வந்து நீங்கள் 95 rupeesங்கிற ஆப்ஷன் செயினில் 5 rupeesங்கிற ப்ரீமியமில் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு 5 rupees ப்ராஃபிட் ஆகுது. இதே சமயம் 105ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் செயினில் 2 rupees ப்ரீமியமில் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ -2 rupees. ஸோ +6 -2ங்கிறது 4 rupeesஆக மாறும். இந்த 4 credits எப்போ பாசிட்டிவான ஹை அமௌண்ட்டை ரீச் ஆகும்னா உங்களோட ஸ்டாக் 95 rupeesக்கு கீழே இருக்கிறப்ப. ஸோ இதோட ரிஸ்க்கை பார்ப்போம். இல்லை ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மி, அதே சமயம் ரிவார்டும் ரொம்ப கம்மி. ஏன்னா நெட் ப்ரீமியம் தான் நம்ம ரிசீவ் பண்ணுற ஒரே ரிவார்டாக இருக்கும். இது எப்போ பேசிக்லி பெஸ்ட் யூஸபிள்னா மார்க்கெட் எப்போ ஃப்ளாட்டாக இருக்கோ அப்போ இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி டு ஒர்க் ஆன். பார்க்க போகிற தேர்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது டெபிட் புட் ரேஷியோ ஸ்ப்ரெட். இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஐடிஎம் புட்டை வாங்கி ஓடிஎம் புட்டை செல் பண்ண போகிறோம். இதை வந்து எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு 100 rupees ஸ்டாக்கை நீங்கள் வந்து 105 rupees ஆப்ஷன் ப்ரீமியமில் 6 rupeesங்கிற ப்ரீமியமில் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். இதே சமயம் 95 rupeesங்கிற ஆப்ஷன் செயினோட
₹2 ப்ரீமியமில் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்கள் நெட் காஸ்ட் $4. இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கணும்னா உங்கள் ஸ்டாக் வந்து 95லேருந்து ₹101 எண்ட் ஆகணும். இது மோஸ்ட்லி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆகும். இது பெஸ்ட் யூஸ்ட் எப்போன்னா ஒரு மாட்ரேட் டவுன்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ரிஸ்க்கும் ரிவார்டும் ரொம்ப லிமிட்டட் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் புட் ரேஷியோ ஸ்ப்ரெட். இது பேசிக்லி நீங்கள் வந்து ஒரு ஐடிஎம்மை செல் பண்ணி ஒரு ஓடிஎம்மை பைபேக் பண்ண போகிறீங்க. இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ₹100ங்கிற ஸ்டாக்கை நீங்கள் வந்து ₹105 ஆப்ஷன் ப்ரீமியமில் ₹6 ப்ரீமியமில் செல் பண்ணுறீங்க. அதே சமயம் 95ங்கிற ஆப்ஷன் செயினில் ₹2 ப்ரீமியமில் பைபேக் பண்ணுறீங்க. ஸோ சேம் நெட் கிரெடிட் 4. ஆனால் இங்கே என்ன நடக்கணும்னா உங்களோட ஸ்டாக்குங்கிறது ₹105 மேலே எண்டானால் தான் நீங்கள் இங்கே ப்ராஃபிட்ஸே பார்க்க முடியும். நம்ம இப்போ பார்க்க போகிறதுங்கிறது லாங் ஸ்ட்ராடல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் ஸ்ட்ராடல்னா என்னன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் பெரிய மொமெண்டம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் எந்த சைடு நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எலெக்ஷன் இருக்குது, இல்லை ஒரு யூனியன் பட்ஜெட் இருக்குன்னா அன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஒரு ஏடிஎம் காலையும் ஒரு ஏடிஎம் புட்டையும் வாங்க போகிறீங்க. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேம் எக்ஸ்பைரியில். இதை வந்து நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு ஸ்டாக் வந்து $100 இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து $100 காலை $3க்கும் $100 புட்டை $3க்கும் வாங்குறீங்க. ஸோ அப்போ $6 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. சடனாக மார்க்கெட் வந்து ஒரு $106 போயிடுச்சுன்னா உங்களோட கால் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், ஆனால் அவங்க புட் வந்து நெகட்டிவில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன லாபம்னா $6 மேலே போயிருக்கு. ஸோ அதனால உங்களால் உங்கள் லாஸஸை வந்து உங்கள் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்க முடியும். நம்ம 6th ஸ்ட்ராட்டஜியாக பார்க்க போகிறது ஷார்ட் ஸ்ட்ராண்டல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட் ஸ்ட்ராண்டல் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா மார்க்கெட் அன்னைக்கு நீங்கள் சைட் வேஸில் போக போகுது, மினிமல் மூவ்மெண்ட் நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறப்ப யூஸ் பண்ணுவீங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏடிஎம் காலையும் ஏடிஎம் புட்டையும் செல் பண்ண போகிறீங்க. ஸோ செல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரிவார்டுங்கிறது ஒரு பையர் பே பண்ணுற ப்ரீமியம், ஆனால் ரிஸ்க்குங்கிறது நீங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை விற்க போகிறீங்க. ஸோ ரிஸ்க் இஸ் அன்லிமிட்டட், ஆனால் ரிவார்டுங்கிறது லிமிட்டடாக இருக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வந்து $100 இருக்குதுன்னு வச்சுப்போம். அதோட $100 காலை $3 செல் பண்ணுறீங்க. $100 புட்டையும் $3 செல் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக $6 வருது. இதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கணுன்னா அந்த ஸ்டாக் வந்து $100 அப்படியே ஸ்டே ஆகணும். இது பெஸ்ட் யூஸ் எப்போன்னா லோ ஐவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ்க்கு க்ளோசஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறப்ப தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டு சூட்டபிளான ஸ்ட்ராட்டஜி. ஸோ 7th ஸ்ட்ராட்டஜிங்கிறது லாங் ஸ்ட்ராங்கல். ஸோ லாங் ஸ்ட்ராங்கலுங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான டேயில் நீங்கள் போத் சைட்ஸ் மொமெண்டம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த லாங் ஸ்ட்ராங்கில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஓடிஎம் காலையோ ஒரு ஓடிஎம் புட்டையோ பை பண்ணுறீங்க. மெயின் க்ரைட்டீரியா என்னென்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கு, ஆனால் சேம் எக்ஸ்பைரியில் இருக்குன்னு வச்சுக்கணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்ப்போம். இதில் ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மி, ஏன்னா நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் மட்டும்தான் ரிஸ்க்கு. ஆனால் ரிவார்டுங்கிறது அன்லிமிட்டெட். மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் ஹையாக மூவ் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் லாஸஸ் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஃபிட் கூட காம்பன்சேட் பண்ணி ஹையர் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஒரு $100 இருக்குதுன்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு $105 காலை $2 ப்ரீமியமுக்கு வாங்குறீங்க. அதே சமயம் ஒரு $95 புட்டை நீங்கள் $2க்கு வாங்குறீங்க. ஸோ உங்கள் ஸ்பெண்டுங்கிறது $4, ஆனால் உங்கள் ப்ராஃபிட்டுங்கிறது $5 இருக்கலாம், $6 இருக்கலாம், ஏன் $10 கூட இருக்கலாம். இதெல்லாம் எப்படி பாசிபிள்னா மார்க்கெட் எவ்வளோ ஹையராக மூவ் ஆகுதோ அவ்வளோ ஹையராக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஷார்ட் ஸ்ட்ராங்கல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு சைட்வேஸ் டே அன்னைக்கு நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரேஞ்சுக்குள்ளே இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஓடிஎம் காலையும் ஒரு ஓடிஎம் புட்டையும் செல் பண்ண போகிறீங்க. ஃபேக்ட் என்னன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கணும், பட் சேம் எக்ஸ்பைரியாக இருக்கணும். இல்லை ரிஸ்க்குங்கிறது அன்லிமிட்டடாக இருக்கலாம். எப்படின்னா திடீர்னு நீங்கள் நினச்ச ரேஞ்சை விட அந்த புட்டோ இல்லை அந்த காலோ அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த பையர்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ரிஸ்க்குங்கிறது அன்லிமிட்டடாக இருக்கும், ஆனால் ரிவார்டுங்கிறது ரொம்ப லிமிட்டட். ஏன்னா நீங்கள் கலெக்ட் பண்ண ப்ரீமியம் மட்டும்தான் உங்களுக்கு ரிவார்டாக இங்கே அமையும். ஸோ இது எப்போ பெஸ்ட் யூஸ்னால் ஒரு ஹை ஐவி இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரே சின்ன ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த ஐவி மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஹையர் ப்ராஃபிட்ஸை அட்டைன் பண்ணலாம், பட் ரிஸ்க்கும் ஹையராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது தான் 8 இம்பார்ட்டன்ட் டபுள் லெக் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி நீங்கள் நாலேஜ்ஃபுல்லாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்டை ட்ரேடிங் ரிலேட்டடாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நரேஷ், இது உங்கள் நரேஷ் vlog யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.